இது எப்படி வீட்டிலேயே போடலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு குக்கரில் நான் குக்கரில் இன்றைக்கி செய்ய போகிறேன். குக்கரில் தண்ணி, அதில் முட்டை போட்டு விசில் வச்சு ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா போதும், சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போ அதுக்கு தேவையான பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். ரெடிமேட் பஜ்ஜி மாவு மிக்ஸு தான் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதுக்குள்ளே முட்டை வெந்துடுச்சு. வெந்த முட்டையை நம்ம உரிச்சிக்குவோம். நல்லா பார்த்திங்கன்னா வீரல் விட்டுருந்தா வெந்துடுதுன்னு அர்த்தம். இப்போ வெந்துடுச்சு. இப்போ முட்டையை நம்ம 2ஆக கட் பண்ண போகிறோம். அதுக்கு கத்தியால் கட் பண்ணாலும் ஒரு மாதிரி வரும். அதனால் நூல் வச்சு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி அழகாக. இப்போ தேவையான அளவுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு பஜ்ஜி மாவில் முட்டையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு டிப் பண்ணி போடுங்க. ஓகேவா? அப்படியே உடனே திருப்பிடாதீங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரான முட்டை பஜ்ஜி